சென்னை மெரினா கடற்கரையில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். சென்னை மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை அருகே தமிழ்நாடு காவல்துறை சார்பில் சென்னை பெருநகர காவல்துறை காவலர்கள் இசைக்குழு இசை நிகழ்ச்சி வாரந்தோறும் சனிக்கிழமை நடைபெற்று வருகிறது. நேற்று சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த இசை நிகழ்ச்சியை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மிகவும் ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்தனர். வீக்கெண்ட் நல்லா ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு சென்னை பீச்சுக்கு வந்திருக்கேன். க்ரௌட் இருந்தாலும் வீக்கெண்ட் ஜாலியாக இருக்கலாம், டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம்ட்டு தான் வந்திருக்கேன். எங்கள் பையன் ஒன்றும் ஜாலி, வெளியே வந்தாவே போதும், சாருக்கு என்ஜாயாக இருக்காங்க. நான் சம்மர் ஹாலிடேஸோட வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு என் ஃபேமிலிலாம் ஜாலியாக இருந்தாங்க. லீவுனால வந்திருக்கோம். ஸ்கூல் நாள் லீவ் விட்டாங்க. க்ரௌடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜில்லுன்னு இருக்குது. சம்மர்னால வந்திருக்கோம். இதான் ரொம்ப ப்ளசண்ட்டாக நல்லா இருக்குது. பரவாயில்ல, வீட்டில் அப்படியே இருக்கிறதுக்கு இங்கே நல்லாவே இருக்குது, என்ஜாய் பண்ணிட்டு. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருவல்லிக்கேணி துணை ஆணையர் சேகர் தேஷ்முக், காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களிடையே நல்லுறவை வளர்க்கும் நோக்கில் இசை நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக கூறினார். காவல்துறை மற்றும் பொதுமக்களோட நல்ல நட்புக்காக, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னுக்காக, அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு காவல்துறையில் இந்த மாதிரி ஒரு பேண்ட், இது மாதிரி ஒரு ஸ்கில், இந்த மாதிரி ஒரு இசை இருக்குது, அதை சொல்லி கொடுக்கறதுக்காக வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை சாயந்தரம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 1 மணி நேரம் இந்த இசை நிகழ்ச்சி இங்கே நடத்திக்கின்றோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா கூட்டம் இங்கே வந்திருக்குது. சின்ன குழந்தைகள்லேருந்து வயசானவங்களும் எல்லாமே இதை நல்லா ரசிப்பாங்க. இதில் பொதுமக்களுக்கு ஒரு மெசேஜ் நாங்கள் என்ன கொடுக்குறோம்னா, இதையும் நாங்கள் உங்களுக்காக செய்வோம். காவல்துறை எப்போயும் பொதுமக்களுக்காக இருக்குது. அண்ட் மெரினா பகுதிக்கு வர மக்கள் கண்டிப்பாக இதை 5 to 6 மணி உள்ளே சனிக்கிழமை சாயந்தரம் இதை என்ஜாய் பண்ணணும், அவங்க ரசிக்கணும்.